ஹலோ ஹலோ மேடம். ஓகே ரெடி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். என்ன பார்க்க கொஞ்சம் கொரியன் மாதிரி இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட்டே வந்து அப்பா அம்மாக்கு தெரியாம ஐடி வேலைக்கு போ, அதுதான் சேஃப், நம்ம குடும்பத்துக்கு அதுதான் சரிப்பட்டு வரும். அம்மா நான் எக்ஸாமுக்கு போயிட்டு வரமா, ஒரு ஷூட்டு போயிட்டு வரும்போது அம்மா நான் இன்டர்வியூக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு ரொம்ப பயப்படுவாள். சின்ன பிள்ளை தானே, ஐயோ போட்டோகிராஃபர் போட்டோ ஷூட் கேட்கிறாரு என்ன பண்ணலாம். அப்போ வந்து அவங்க என் வீட்டுக்கு முன்னாடி பேனரே வச்சிருக்காங்க. நான் தான் வந்து அந்த சீரியலே தூக்கி சுமக்கணும். ஏன்னா என்னை இப்படி திட்டிட்டே இருக்கீங்க, பேசாம நம்ம சீரியல் விட்டு போயிடலாமா. அப்ப நானும் நல்ல பொண்ணு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நான் வந்து நெகட்டிவ் ஷேட். ஆமா, ஒரு தீபிகா படுக்கோன் ரேஞ்ச்ல நம்ம சூப்பர் மாடல் ஆகணும்னு சொல்றேன். ஓரானே போரானே காத்தோட தூத்தல போல. வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து ஆஹா கல்யாணம்லயே சொல்லலாம் இல்லையா? அந்த ஜேர்னி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, உங்களுக்கு எப்படி ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்ல முடியுமா? நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு மாடலிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் போடுறதுக்கு போட்டோஸ் இருக்காது. சோ அப்போ வந்து ஒரு போட்டோகிராஃபர் அண்ணா வந்து என்ன பிச் பண்ணாங்க, இந்த மாதிரி ஷூட் பண்ண இன்ட்ரெஸ்டான்னு சொன்னாங்க. ஐயோ ரொம்ப பயப்படுவாள், சின்ன பிள்ளை தானே, ஐயோ போட்டோகிராஃபர் போட்டோ ஷூட் கேட்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஓகேமா உங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ப சொல்லுங்க அப்படின்னு. அப்ப ஒரு 3 monthsக்கு அப்புறம் என்ன இப்ப நான் இன்ட்ரெஸ்டட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பார்க்ல தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணேன். எங்க அம்மாக்கு தாத்தாக்கு யாருக்குமே தெரியாம. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷூட், ஒரு ப்ராப்பரான போட்டோ ஷூட். ஸோ அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் குட்டி குட்டியா ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது சென்னையில வந்துட்டு போட்டோ ஷூட் கேட்டாங்க. அப்ப சென்னைக்கு வந்து ஒரு தனுஷ் போட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு அண்ணா கூட சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணோம். அந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா வைரல் ஆச்சா. சோ அதை பார்த்துட்டு விஜய் டிவில இருந்த இபி வந்து டைரக்டா பிச் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ண போறோம், எங்களுக்கு மெயின் லீட் வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க இன்ட்ரெஸ்டடான்னு கேட்டாங்க. அப்பெல்லாம் வந்து எனக்கு ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது. எனக்கு ஆக்டிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே அவங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா, அப்பதான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சும்மா ஜாலியா ஸ்டார்ட் பண்ணதான். அப்புறம் அவர் வந்து இன்ட்ரெஸ்டடான்னு கேட்டப்போ சார் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்து ஆடிஷன் அட்டென்ட் பண்ணி அப்புறமா செலக்ட் ஆகி அப்படியே ஆஹா கல்யாணம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்க போறீங்க, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா ஆக்டிங்கே தெரியாது அப்படின்ட்டு சொன்னீங்க இல்லையா? ரொம்ப பயமா இருக்கும். அப்படியே ஹார்ட் பீட்லாம் வேகமா இருந்தது. அதுவும் அங்க இருந்தவங்க எல்லாருமே சீரியல் ஆர்டிஸ்ட் தானே. அப்ப கூட இல்ல, இன்னைக்கு கூட எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே இவங்க கூட சீனியர் ஆர்டிஸ்ட் கூட எல்லாரையும் பார்த்து நான் வந்து முழிச்சிட்டே இருந்தேன். வாயெல்லாம் ரோலிங் போட ஆரம்பிச்சிடும், வராது சுத்தமா. அப்புறம் வந்து ஆனா ரீடேக் பெருசா வாங்க மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கனால வந்துடும் எப்படியோ. ஆனா ஓகே தான், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன வந்து சேர் அப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட்டே வந்து அப்பா அம்மாக்கு தெரியாம, பேரண்ட்ஸ் தெரியாம, ஃபேமிலி தெரியாம பண்ணேன்னு சொன்னீங்க. அவங்களோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கு? கண்டிப்பா அவங்க ஆக்டிங் எல்லாம் பாத்துருப்பாங்க இல்லையா? இப்போ வந்து அவங்க என் வீட்டுக்கு முன்னாடி பேனரே வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு அப்ரிஷியேட் பண்றாங்க. எவ்வளவு சப்போர்ட்டிவ் உங்க ஃபேமிலி உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட்டே கிடையாது. என்ன நான் ஐடி படிச்சிருக்கனால ஐடி வேலைக்கு போ, அதுதான் சேஃப், நம்ம குடும்பத்துக்கு அதுதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தானே இது. நான் வந்து மம்மி கிட்ட ஷூட் எல்லாம் போகும்போது அம்மா நான் இன்டர்வியூ போயிட்டு வரேமா, அம்மா நான் எக்ஸாமுக்கு போயிட்டு வரேமா, ஒரு ஷூட்டு போயிட்டு வரும்போது அம்மா நான் இன்டர்வியூக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸுக்கு போயிடுவேன். மம்மிக்கு வந்து போக போக டவுட் வந்துருச்சு, இல்லையே இவ ஹேர் எல்லாம் ஒரு மாறி இருக்கு, மூஞ்சி ஒரு மார்க்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக போக கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் நான் ஒத்துக்கிட்டேன், ஆமா இந்த மாதிரி ஷூட் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொய் சொல்ற கொடுத்தது வந்துட்டு எங்க மாமாவும் அக்காவும், இந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போ, நாங்க இருக்கோம், என்ன வேணாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ட்ரை பண்ணேன். எல்லாருமே என் கோல் இருக்கும்ல லைஃப்ல. இப்போ நீங்க வந்து சீரியல் ஆக்ட் பண்றீங்க, உங்க மூவிஸ் ஆக்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்ன மாதிரி நீங்க ரோல் பாக்குறீங்க? எனக்கு வந்து அட்வென்ச்சரா இருக்கிற மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். லைக் ஃபைட் சீன்ஸ் பண்றது, ஸ்டண்ட் தான் நார்மலா பண்ணக்கூடாது, எல்லாமே ஒரு மாதிரி ஹீரோக்கு லெவலா அந்த மாதிரி இருக்கணும். இந்த சீரியல் பத்தி சொல்ல முடியுமா? எவ்வளவு ஸ்பெஷல்? ஏன்னா ஜீ தமிழ்ல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஜீல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா. நல்லா இருக்கு, ஒரு மாதிரி எல்லாருமே புதுசா இருக்காங்க.
டெக்னிக்கல் டீம் ஆகட்டும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், என்டையரா வந்து புதுசா இருக்கு. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு. ஓகே, இந்த சீரியல்ல வந்து 2 ஆக்ட்ரஸ் இல்லையா, 2 ஹீரோயின், டியூவல் ரோல் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சொன்னப்போ 2 ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஆமா. நீங்க எதுக்கு இந்த ரோல் வந்து சூஸ் பண்ணீங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா? ரோல் கேட்டு எனக்கு பிடிச்சது. அதுவும் இல்லாம 2 ஹீரோயின் சப்ஜெக்ட்னா அவங்களுக்கும் ஒரு சைட் போயிட்டு இருக்கும், எனக்கும் ஒரு சைட் போயிட்டு இருக்கும்னால பெருசா வேலை இருக்காது. ஓகே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் வேற ஏதோ சொல்ல வருவாங்கன்னு நினைச்சேன். ஓகே, நல்ல பதில், இவ்வளவு ஹானஸ்டா இருக்கீங்க. ஆமா, ஒரே ஹீரோயின்னா அப்புறம் நான் தான் வந்து அந்த சீரியலே தூக்கி சுமக்கணும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 2 ஹீரோயின்னா வந்துட்டு ஜாலியா ஓகே வரேனா ஜாலியா நடிக்கிறேனா அப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர். ஏன் இந்த ரோல் சூஸ் பண்ணீங்க? ஏன்னா உங்களுக்கு ஒரு ரோல் சொல்லிருப்பாங்க, நீங்க என்ன கேரக்டர்னு சொல்லிருப்பாங்க. எதனால இந்த ரோல் சூஸ் பண்ணீங்க? இது வந்து என்னோட கேரக்டருக்கு ரிலேட்டபிளா இருந்தது, அதனால சூஸ் பண்ணேன். ஓகே, உங்க கேரக்டர் என்ன மாதிரி ரியல் பர்சன் எப்படி இருப்பீங்க? ஜாலியா வைபா. ஓகே, அதனால ஓகே. ஆஹா கல்யாணம் வந்து உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு, நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஃபுல் நெகட்டிவ் தான். நான் உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பேன், ஏன்டா என்ன இப்படி திட்டிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கஷ்டமா இருக்கும். பேசாம நம்ம சீரியல் விட்டு போயிடலாமா, நம்மள திட்டிட்டே இருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரியாது அதுலயும் வந்துட்டு நீங்க மெயின் லீட் அப்படி செகண்ட் ஹீரோயின்னால நல்ல பொண்ணுங்க தானே, அப்ப நானும் நல்ல பொண்ணு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நான் வந்து நெகட்டிவ் ஷேட். ஆமா, இது நெகட்டிவ் ஷேடா, அதெல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 6-7-8 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு சீன்ல வந்துட்டு அப்படியே திட்டிட்டே இருந்தவங்க எல்லாம் ஐசுதா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்ல பேர் எடுக்க நல்ல பண்ணிட்டாங்க. நல்ல பேர் இல்ல, நல்ல பொண்ணா மாறிட்டேன். ஓகே, அதுக்கப்புறமா ஒரு மாதிரி ஜாலி ஆயிடுச்சு. ஓகே, அந்த கேரக்டர் வந்து நீங்க நெகட்டிவாவும் பண்ணீங்க, அட் தி சேம் டைம் பாசிட்டிவா பண்ணீங்க. நிறைய சேலஞ்சஸும் இருந்துச்சு உங்களுக்கு. நீங்க வந்து கடவுள் லோர் பண்ணிருந்தீங்க. ஆமா, அதுக்கு என்ன மாதிரியான இன்புட்ஸ் நீங்க போட்டீங்க ஆக்டிங் வைஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் சீரியல்யா உங்களுக்கு? எனக்கு ஒரு 2 பெரிய மெமரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன ஒரு 5th ஃப்ளோர்ல அந்த சன்ஷேட் இருக்குல்ல, அது மேல ஏறி வித்தவுட் ரோப்ல நிக்க வச்சாங்க. ஓகே, கீழ எல்லாம் கரணம் தப்பினால் மரணம் அந்த மாதிரி சிச்சுவேஷன். ஆனா நான் அதுவே வந்துட்டு ஒரு 3rd ஸ்டடியூல சூப்பரா பண்ணிட்டேன். என்ன நினைச்சா எனக்கே அப்ப பெருமையா இருந்தது. அதுக்கப்புறம் அதுதான் அம்மன் கேரக்டர். அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஆன் ஸ்பாட்ல எனக்கு ஏதோ பூசி விட்டாங்க மூஞ்சில எல்லாம். அது ஒரு மாதிரி ஜாலியா தான் இருந்தது. நீங்க வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க நீங்க வந்து கேரளா பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. நீங்க என்ன பேக்ரவுண்ட், தமிழ்நாட்டு பொண்ணா இல்ல கேரளா பொண்ணு? ஓகே, தமிழ். எந்த ஊரு நீங்க? நான் பிறந்தது வந்துட்டு ஈரோட்ல, படிச்சது எல்லாமே கோயம்புத்தூர்ல. இப்ப வேலை பாக்குறது சென்னையில. எப்படி இருக்கு சென்னை லைஃப்? ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டு செட் ஆகுறதுக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. ஓகே, ஒரு நாள் லீவ் விட்டா கூட எங்க ஊருக்கு ஓடி போயிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிடுவேன், அப்பா அம்மா பார்க்க போயிடுவேன். இப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அங்க இருந்து இங்க தூக்கிட்டு வந்துட்டேன். அதனால நான் இங்க ஒரு மாதிரி செட் ஆயிட்டேன் ஜாலியா. ஓகே, சென்னையில பிடிச்ச ஸ்பாட் என்ன உங்களுக்கு? எப்பவுமே ஹேங் அவுட் பண்றது? என் வீடு தான் பிடிக்கும் எனக்கு. வாவ், சூப்பர். ஆமா, சென்னையில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதனால எனக்கு என் வீடு தான் பிடிக்கும். ஓகே, கண்டிப்பா ஆக்டிங் வந்து உங்க பேஷன் இல்லையா? மாடலிங்கும் உங்க பேஷன், ஆக்டிங்கும் பேஷன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வாங்கின சேலரி பத்தி சொல்ல முடியுமா? அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா? எவ்வளவு வாங்குனீங்க? அந்த காசு வச்சு என்ன பண்ணீங்க? உங்க எமோஷனலா அந்த விஷயங்கள் சொல்லுங்க. ஒரு போட்டோ ஷூட்க்கு கோயம்புத்தூர்ல பண்ணேன். 2000 rupees வாங்கினேன். பிரைடல் ஷூட். அது என்ன பண்ணேன், செலவு பண்ணிட்டேன். என்ன பண்ணனே தெரியல, மறந்து போச்சு. சரி, வேற பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணதா இருக்கட்டும், இல்ல உங்க அக்காவுக்கு கிஃப்ட் பண்ணதா, அந்த மாதிரி தான் சொல்லுங்க. மம்மி வந்துட்டு வாஷிங் மிஷின் வந்து பழசாயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்ப உங்களுக்கு புது வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தேன். ஓகே, சூப்பர்ங்க. இது வந்து டெய்லி யூஸ் பண்ற பொருளே அம்மா கிஃப்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா, அது வந்துட்டு நான் எங்க மம்மிக்கு தெரியாம மாடலிங் பண்ணிட்டு இருந்தப்போ சேர்த்து வச்சு மம்மிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தது வாஷிங் மிஷின். சூப்பர். சோ இந்த சீரியல் பத்தி சொல்ல முடியுமா? டைரக்டர் அண்ட் உங்க கோ ஆர்டிஸ்ட் பத்தி. திருமங்கல்யம் சீரியல் பத்தி. இந்த சீரியல் வந்து எனக்கு புது சீரியல், அதனால எனக்கு யார பத்தியும் தெரியாது. ஓகே, நீங்க லைவ்ல வந்து 2 பேரும் உங்க கோ-ஹீரோயின் கூட வந்து அவங்க கூட கொஞ்சம் பேசுவேன், ஹீரோ கூட கொஞ்சம் நல்லா பேசுவேன். ஆனாலும் அவரை பத்தி எனக்கு தெரியாது. சும்மா இப்போதைக்கு பேசிட்டு இருக்கேன், ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? ஏதாவது சீரியல் இல்லனா அந்த படங்கள் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? மூவி ஒன்னு போயிட்டு இருக்கு, ஆனா இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகல. அவ்வளவுதான். இன்ஸ்டாகிராம்ல பாக்கும்போது நீங்க ஒரு பயங்கரமான ஃபிட்னஸ் ஃப்ரீக்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்க ஃபிட்னஸ் ஜர்னி பத்தி சொல்லுங்க. ஃபிட்னஸ் ஜர்னி உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் நான் ஜிம் போனது இல்ல. ஐயா, ஜிம் போட்டோலாம் பார்த்தேன் நானு. அது ப்ரமோஷனுக்கு போட்டோ எடுத்து போட்டிருப்பேன். ஓகே,
இதுக்கப்புறம் ஜிம் போகணும். இன்னையில இருந்து தான் நான் வந்து சுகர் கட்டே பண்ணிருக்கேன். சூப்பர். இதுக்கப்புறம் வந்துட்டு டயட்ல இருக்கலாம் பிளான் பண்ணி ஒரு தீபிகா படுக்கோன் ரேஞ்ச்ல நம்ம சூப்பர் மாடல் ஆகணும்னு சொல்லிட்டு கனவு கண்டு வச்சிருக்கேன். ஓகே, அவ்வளவுதான். உங்க ஃபுட் ரொட்டீன் பத்தி சொல்ல முடியுமா? என்ன மாதிரியான விஷயங்களை சாப்பிடுவீங்க? எல்லாமே சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், ஜாலியா இருப்பேன், அவ்வளவுதான். ஓகே, என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? சவுத் இந்தியனா, நார்த் இந்தியனா, இல்ல கோயம்புத்தூர் ஸ்டைல் சாப்பாடா? கோயம்புத்தூர் ஸ்டைல்ல இருக்க பிரியாணி இருக்கும்ல, சீரக சம்பா பிரியாணி, மட்டன் பிரியாணி, அது பிடிக்கும். ஓகே, நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க? நான் எல்லாமே நல்லா சமைப்பேன். அப்படிங்களா? செம்மையா சமைப்பேன். சரி, ஏதாவது டிஷ் சொல்லுங்க, நீங்க பிடிச்ச நீங்க சமைச்ச டிஷ். உங்க நிறைய காம்ப்ளிமெண்ட் வாங்கிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி. நான் தக்காளி தொக்கு செய்வேன். அது வந்து செம்ம சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்துட்டு போவீங்களா நீங்க சமைச்சது? எடுத்துட்டு போயிருக்கேன். ஆஹா கன்னடம் செட்ல எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க. அப்படியா? அவங்க எல்லாம் என்னோட ஃபுட்டுக்கு ஃபேன்ஸ். ஓகே, ஆஹா கல்யாணம் பத்தி பேசும்போது ஞாபகம் வந்துச்சு, அங்க இருக்கும் போது எல்லாருமே சீரியல் ஆர்டிஸ்ட் இல்லையா? ஆமா. அதுல நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் கத்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா சீரியல் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ண விஷயங்களை பத்தி. ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ எனக்கு எல்லாரையும் பார்க்கும்போது இவங்க அவங்க இல்ல, இவங்க அவங்க இல்ல, நம்ம அப்போ அவங்கள பார்த்துருக்கோமேன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி வயசு மெமரிஸ் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஃபர்ஸ்ட் டே யார்கிட்டயும் பேசாம சமத்து புள்ளியாவே இருந்தேன். அப்புறம் போக போக வந்துட்டு நான் எல்லாருக்கும் பெட் ஆயிட்டேன், ஜாலியா எல்லாருக்கூடயும் பேச ஆரம்பிச்சிட்டேன். என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து? எங்க மம்மி இருக்காங்கல்ல, மோனிகா மம்மி, அவங்க வந்துட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணி இவ்வளவு டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லி தருவாரு. ஆக்டிங்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே சொல்லி தருவாங்க. ஐஷோ நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப சேரப் பண்ணுவாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆர்டிஸ்டுமே எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்குவாங்க. ஓகே, சூப்பர். மறக்க முடியாத அப்ரிசியேஷன் தான் சொல்ல முடியுமா? நீங்க அப்ரிசியேஷன் சொல்ல. நான் லாஸ்டா வந்துட்டு அதுல வந்து பைத்தியம் மாதிரி பண்ற கேரக்டர் நான் சூப்பரா பண்ணிட்டேன். ஐஷோ நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி அங்க போய் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. செட்டே அப்படிதான் சொன்னாங்க. அந்த சீனை முடிச்சுட்டு வர செட்டே கிளாப் பண்றாங்க. ஐஷோ நீ 2.5 வருஷத்துல இன்னைக்குதான் சூப்பரா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு செட்டே வந்துட்டு வேற லெவல்ல அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஐயோ உண்மையாவே நம்ம இன்னைக்குதான் நடிச்சிருக்கோம் போல அப்படின்னு சொல்லி செம்ம ஜாலியா இருந்தது. ஓகே, இப்போ வந்து ஃபன்னான ஒரு செக்மெண்ட் வச்சுக்க போறோம். திஸ் ஆர் தட் நம்ம வந்து விளையாடலாமா? நீங்க வந்து காஃபி பர்சனா இல்ல டீ பர்சனா? நான் வந்து டீ டோட்டலர். டீ டோட்டலரா? இது வரைக்கும் குடிச்சதே இல்ல. அப்படியா? சரி, ஓகே. மார்னிங் பர்சனா இல்ல நைட் பர்சன்? ரெண்டுமே. மார்னிங்கும் ஷூட் இல்லனா மார்னிங். ஆமா, ஷூட் இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நைட். ஓகே. பீச் வெக்கேஷனா இல்லனா வந்து ஹில் ஸ்டேஷனா? பீச். ஓகே. இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப்? இன்ஸ்டாகிராம். பீஸா ஆர் பிரியாணி? பிரியாணி. புக்ஸ் ஆர் மூவிஸ்? மூவிஸ். ஓகே. கோல்ட் ஆர் டைமண்ட்ஸ்? கோல்ட். கேட்ஸ் ஆர் டாக்ஸ்? போத். போத்தா? அனிமல்ஸ். நான் ஒரு கிரேசியான அனிமல் அடிக்ட். ஓகே. உங்களுக்கு எத்தனை பெட் இருக்காங்க? என் வீட்ல வந்துட்டு ஒரு டாக், ஒரு கேட் இருக்கு. ஓகே. ரெய்னி டே ஆர் சன்னி டேஸ்? ரெய்னி டேஸ். ஸ்டே இன் ஆர் கோ அவுட்? கோ அவுட். ஸ்டே இன். ரெண்டுமே பிடிக்கும் எனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்க விட்டாலும் நான் இருந்துப்பேன். ஓகே. இப்போ ரெட் கார்பெட் போ உங்களுக்கு லுக் பிடிக்குமா இல்லனா வந்து ரோட் ஸ்டைலான ஒரு லுக் எப்பவுமே நீ ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? ரெட் கார்பெட். ரெட் கார்பெட். ரெட் கார்பெட். கேமரா ஆன் ஆர் கேமரா ஆஃப் டே? கேமரா ஆன். எனக்கு டெய்லி கேமரா ஆன்லயே இருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் நடிச்சிட்டே இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்கிரிப்டட் ஷோ ஆர் ரியாலிட்டி ஷோ? ரியாலிட்டி ஷோ. ஓகே. வேற ரியாலிட்டி ஷோல உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நீங்க ரியாலிட்டி ஷோ சொன்னனால. இப்போதைக்கு இல்ல. ஓகே. சரி, போனா என்ன ரியாலிட்டி ஷோஸ் போவீங்க? ஜீ தமிழ்லயும் சரி இல்லனா வந்து விஜய் டிவிலயும் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் இருக்குல்ல. குக் வித் கோமாளி. குக் வித் கோமாளி. ஏன்னா அதெல்லாம் சமைக்கவும் செய்வேன். ஓகே. அதனால யாரும் ரொம்ப பிடிக்கும் குக் வித் கோமாளில? குரேஷி அண்ணா, பாலா அண்ணா, புகழ் அண்ணா, நிறைய பிடிக்கும். எல்லார் லைஃப்லயுமே வந்து சில விஷயம் நம்ம ரிக்ரெட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி நீங்க தான் ரிக்ரெட் பண்ணிருக்கீங்க லைஃப்ல? ரிக்ரெட் பண்ற மாதிரி தோணும், ஆனா எதுக்கு ரிக்ரெட் பண்ணும்? நோ ரிக்ரெட்ஸ், ஜஸ்ட் ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாலியா போயிடுவேன். ஓகே. ஐ திங்க் இந்த கான்வர்சேஷன் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் பேசிருப்போமா? அதுல என்ன தெரிஞ்சா நீ ஒரு செம்மையா ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன், எதுவுமே இருந்தாலுமே ஒரு பாசிட்டிவா ஹேண்டில் பண்றீங்க. ஓகே, லைஃப் வந்து ஃப்ளோல போகுது அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட் எப்படி வருது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? ஏன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு சேட் மூமெண்ட்ஸ்ன்றது இருக்கும். ஆனா நீங்க சேட் மூமெண்ட்ஸ் எதுவுமே நீ இது வரைக்கும் ஷேர் பண்ணி பார்க்கல. எல்லாமே ஹாப்பி மூமெண்ட்ஸ், ஜாலியா இருக்கிற மாதிரி தான் நீங்க இது பண்றீங்க. அதை பத்தி சொல்ல முடியுமா? நான் எப்பயும் அப்படிதான் இருப்பேன். இதுக்கு நான் வந்து மேக்ஸிமம் ஃபீல் பண்ணாலும் 5 நிமிஷம் தான், அழுதாலும் 5 நிமிஷம் தான். யாராவது
திட்டினாலும் 5 நிமிஷம் இருந்தாலும் அதுக்கப்புறமே வாங்க அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். உங்க ட்ரீம் டெஸ்டினேஷன் என்னங்க? பிரான்ஸ் போலாம். மால்தீவ்ஸ் ஓகே. அப்புறம் பிரான்ஸ் வந்துட்டு ஃபுல்லாவே போகணும். ஸ்விஸ் போகணும். நெதர்லாந்து பக்கத்துல இருக்கு. நெதர்லாந்து. ஆமா அது ஃபுல்லா சுத்திடணும். இந்தியாலே நான் இன்னும் சுத்தல. ஐயோ. அதனால வந்துட்டு இந்தியால வந்துட்டு மேகாலயா போலாம். கொரியா போலாம். நம்ம ஊர் தானே. கொரியா நம்ம ஊரா? என்ன பார்க்க கொஞ்சம் கொரியன் மாதிரியே அதனாலதான் சரி நம்ம ஊருக்கு போயிட்டு வரலாம். நீங்க கொரியன் டிராமாஸ்ல பாப்பீங்களா? பார்த்தது இல்லையா? ஏன் யார பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க? பிங்க் பிளாக் செனி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியா? பிளாக் பிங்க் ஓகே பிளாக் பிங்க் ஜெனி. ஆமாங்க. அழகா இருக்கீங்க லைட்டா. உங்களுக்கு தெரியுமா உங்கள? தெரியும். ஆமா நிறைய கமெண்ட்ஸ் வரும். அப்படியா? ஆமா அந்த மாதிரி இருக்கீங்க அவங்கள மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கமாங்க. சரி எதுக்கு நம்ம புதுசா ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஓகே அப்ப பிளாக் பிங்க் வந்து இருக்கிற ஜெனி மாதிரி நீங்க இருக்கீங்க இல்லையா? எங்களுக்காக பிளாக் பிங்க்னா என்ன தெரியுமில்ல உங்களுக்கு? அவங்க ஒரு சிங்கரா? ஆமா சிங்கர். எங்களுக்காக இப்போ நல்ல ஒரு பாட்டு பாட போறீங்க. அதோட நம்ம அப்படியே க்ளோஸ் பண்றோம். செம்மையா இருக்குங்க வாய்ஸ். நல்ல ஒரு பாட்டு பாடுங்க. கண்டிப்பா முடியும். போரானே போரானே அந்த சாங் பாடுவா. கொஞ்சோண்டு வரும். சூப்பர். ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆகணும்னு தான் ஆசை. பாத்தீங்களா சிங்கர் நாங்க தட்டி எழுப்பிருக்கோம். சிங்கரை பார்த்தா சிங்கர் பாட தெரியாது. ஆனா வந்து எனக்கு வந்து ஸ்ருதி வரலன்னு சொல்லி என்ன தொத்தி விட்டாங்க. ஓகே பரவாயில்ல. இப்போ நம்ம ஸ்ருதி வர வைக்கிறோம், பாடுறோம். நெக்ஸ்ட் சூப்பர் சிங்கரை நீங்க போறீங்க. போரானே போரானே காத்தோட தூத்தல் போல போரானே ஓவாமத்தான் போரானே அழகாய் நீ நெருஞ்ச அடடா உந்துக்குள் புகைய போல அவ்வளவுதான். சூப்பர். எல்லாம் கிளாப் தட்டுங்க. சூப்பரா பண்ணாங்க. யார் தட்ட மாட்டாங்க. ஓகே thank you so much. உங்கள் அபிமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.